ஹலோ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இரவு நேர வணக்கம் எல்லோருக்கும். நான் வலிக்கணுமா? பிஸியாக இருக்கீங்க? ஆமாம், பிஸியாக தான் இருக்கேன். ஜன்னல் திறந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஜன்னல் திறந்தால் தான் காற்று வரும், இல்லைன்னா வேர்த்துத்துது மம்மி. ஆமாம். வலிக்கணுமா? இன்றைக்கி டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே ரொம்ப கலைபரமாக போச்சு. என்னாச்சு? எங்கேங்க போனீங்க? எங்கேயும் போகல, கடுவீதி அடிக்கணும். என்ன வாங்கினீங்க? போயிட்டு இந்த கூட்டுற முளக்கார், இந்த இதெல்லாம் கூட்டுறது, அது வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எது கூட்டுறது? அது என்ன, இந்த சருகெல்லாம் கூட்டுற முளக்கார், 120 ரூபா. சருகா கொட்டுதா, அது சின்ன முளக்காரில் குஞ்சு கூட்டுறது கஷ்டமா இருக்கு. அதனால சருகு கூட்டுற முளக்கார் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அவங்க கடையில் அது நேம் என்ன சொன்னாங்க? அந்த விளக்கமாக இருக்குது தெரியல, நேமெல்லாம் சொல்லலை. நம்ம கேட்டு நம்மளே பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதான கை மாதிரி இருக்குல்ல, நம்மளோட 5 விரல் மாதிரி. அதுல பெருபெருக்கையான சின்ன மண்ணெல்லாம் வராது. ஆமாம், பெருசா உள்ளது மட்டும்தான் வரும். அது எவ்வளோ மம்மி? 120 ரூபா. ஆனால் 100 ரூபா தான் சொன்னாருன்னு இல்லை? ஆமாம், 120 ரூபா சொல்லி 100 ரூபா கொடுத்தோம். அது இந்த சருகு மேக்குப்பைகளை கூப்பிட்டுறது. மேக்குப்பைகள் இந்த இலையில விழுந்தா அது தள்ளி வைக்கதான் யூஸ் ஆகும், மண்ணு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு ஒரு ஆளுக்கு சாதம் இருக்குது, ஒரு ஆளுக்கு தோசை ஊற்றணும். குழம்பு வந்து இது சிக்கன் குழம்பே இருக்குது. எத்தனை தோசை ஊற்றலான்னு இருக்கீங்க? ஒரு 5-6 தோசை. அதுக்கு நம்ம இங்கே ஏதோ டப்பி ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, அது என்ன டப்பி? எங்கே? இந்த இடத்துல பின்னாடி. அது தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது தேய்க்கிறது. தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு, அதில் அதை ஊற்றிக்கிட்டு விளக்கணும். தலையிலையா? ஆமாம், தலையில் தேய்ச்சிக்கிட்டு நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு விளக்கணும். ரொம்ப வேர்த்துது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில், அப்பா இனிமேலாம் ஏசி இல்லாமலே இருக்க முடியாது. ஆமாம், அவிஞ்சு ஊற்றுது அப்பா. நைட்டு டிஃபன் பண்ணுற வேலையை வச்சுக்கவே கூடாது. இனிமேல் ஒரு சாதமாக வடித்து அதை தண்ணி ஊற்றி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படித்தான் சாப்பிடுவோம். சாதமாக மத்தியானமே வடிக்கும்போது கூட அரிசி போட்டு வடிச்சிடுறது. நைட்டுக்கு அதை தண்ணி ஊற்றி வச்சு அதை வச்சு தான் சாப்பிடுவோம் அந்த வெயில் காலத்துலலாம். அது உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது, வேலையும் இல்லை. இப்படி வேர்த்து ஊற்றிக்கிட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டாம். இனிமே கிச்சனில் நிற்க முடியாது. ஹீட் அதிகம் பயங்கரமா இருக்கு. காலையில் நியூஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு தானே 2 1 நேற்றா தெரில, பங்குனி இன்னைக்கு 2ன்னு நினைக்கிறேன். இனிமேதான் எல்லா கோயிலும் திருவிழாவும் வரும். பங்குனி, சித்திரை, வைகாசி, இப்படி நெட்டுக்கு திருவிழாவாக வரும். வைகாசி ஆனி வரைக்கும் இருக்கும். ஆமாம், ஆனி வரைக்கும் இருக்கும். ஆடியில சமயபுரத்துக்கு நடப்பான்னு நினைக்கிறேன். ஆடி போவா. உங்களுக்கு முடி வேர்த்து ஊற்றுறதோட முடி இருந்தால் இதுவாக கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கா? இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இல்லை இது எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருக்குது. தலையில் மொட்டையாக இருந்தா எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருக்குது. எங்கேயும் போகணும்னா தலசி ஒழுங்குற ஒரு வேலை இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்கு. இல்லை ஹேர் ஸ்டைல் வேறு பண்ணணுமே எங்கே போனாலும் லேடிஸு. குத்தி சீவி பின் குத்தி அது இதெல்லாம் பண்ணணும். இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லை, மிச்சம். நெத்தியில் ஒரு பொட்டை வச்சுமா கிளம்பணுமான்னு சரி, சாரியை மட்டும் மாற்றிருக்கு, சாரி ஜாக்கெட். சரி, எல்லா லேடிஸுமே இப்படி மாறிட்டான்னு இப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் கூந்தல் யாரும் விரும்புறது இல்லை இல்லையா? இல்லை இல்லை, நிறைய. ஆனால் கூந்தல் இருந்தாதே பொம்பளைகளுக்கு மதிப்பு லேடிஸ்க்கு. ஆனால் இப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்காமலா இருக்காங்க, அப்படி இல்லை இல்லை. ரெஸ்பெக்ட் கொடுக்குறாது எதுக்கும், இது சாமி மட்டும். நம்ம ஃபேஸ் தானே பார்க்குறோம். இப்போ லேடிஸாக இருந்தாலும் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல இங்கெல்லாம், நான் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் அசிங்கமாக இருக்குமா? மொட்டையாக இருக்கேன். மொட்டை வந்து ஒரு சகுனத்தடை மாதிரி. மொட்டை அடிச்ச ஒரு ஆளை நம்ம எங்கேயும் பார்த்துட்டு போகக்கூடாது. ஓ, மொட்டை அடிச்ச ஆளை பார்த்துட்டு போகக்கூடாது. அது இந்த கிட்டதுக்கு தானே அடிப்பாங்க. ஆமாம் ஆமாம், டெத்து அதுக்கு யாரும் எடுக்கிறாங்க. இப்போ அது மாதிரி அவங்க மொட்டை எடுத்துருக்காங்க. பிராமணர் ஒரு பிராமணரா வந்தா தப்புன்னு நினைக்கிறேன். 2 பிராமணரா வரலாம். ஐயர் 2 ஐயரா ஒன்னா வந்தா சகுனம், நல்ல சகுனம். ஒரு பிராமணர் வந்தா நல்ல சகுனம் கிடையாது. அது மாதிரி நேற்று ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகல நிறகுடம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. சகுனம் நல்லா இருந்துச்சு, டாக்டர் சீக்கிரம் பார்த்துட்டோம், டாக்டர் நல்லதா சொன்னார். சகுனம் நல்லா இருந்துச்சு. இல்லை சகுனமும் பார்க்குறதும் அது நீ கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அது எல்லா நேரத்துக்கும் ஒத்து வருமானா சொல்ல முடியாது. ஏன்னு நம்ம நேரத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் காரில் போனால் சகுனம் பார்க்க முடியுமா? ஆமாம், ரிட்டர்ன்லாம் திரும்பி வர முடியாது இல்லை சகுனத்தை பார்த்துட்டு. அப்போ நம்ம நேரம் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியது. இப்போ 2 வீலரில் போனீங்கன்னா திரும்பலாம். ஆமாம், காரில் போனீங்கன்னா அது 4 வண்டி திருப்ப முடியுமா? ஆமாம். இல்லை நம்ம நேரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு அந்த காரியம் ஆகணுங்கிறது இருந்தால் நம்ம போகிற நேரமே நல்ல சுகனம் வந்துடும். நம்ம பார்த்து போகணுங்கிறது இல்லை, எல்லாமே நேரத்தை பொறுத்து தான் இருக்கு. நமக்கு எதுவும் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நம்ம போகிற நேரம் நல்லா இருக்கும். எதுவும் விபரீதமாக தான் நடக்கணும்னா நீ என்னதான் பார்த்து போனாலும் அது எப்படிதான் இருந்தாலும் குறுக்கே ஏதாவது நல்ல சுகனம் வர மாதிரி தெரியும். அங்கனைக்குள்ள குறுக்கே ஏதாவது ஒன்று கெட்டு சுகனம் வந்துடும். அப்படிதான், நேருக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, நம்ம கையில் இல்லை. எல்லாமே விதி வலியுது எல்லாருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறது தான் ஆச்சரியமாக தான் இருக்குது. விதியோட கையில் தான் இருக்குது. எல்லாரும் பிறக்கும்போது கடவுள் எழுதி தானே வச்சிருக்காரு, இன்னென்ன வயசுல இன்னென்ன இருக்கு, இன்னென்ன நடக்கணும்னு. ஆச்சரியமாக தானே இருக்குது. உண்மையில் ஏன் ஆச்சரியமாக இருக்குது? உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, உழைச்சா முன்னேறிடலாங்கிறது. இப்போ உழைப்பை விட இப்போ கல்யாணம் பேசுகிற இடம் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கவே, கல்யாணம் பேசுறது நம்ம 1008 கல்யாணம் பேசுறது முடியணுங்கிறது கடைசி கட்டம் கடவுள் கையில தான் இருக்கு. புரியுதா? ஆமாம், அது நம்ம கையில கிடையாது. அப்ப அது இத்தனை பேருக்கும் கடவுள் ஒத்துழைச்சு தானே முடியுது. ஒத்துழைக்காதவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்காம இருக்கு. ஒவ்வொருத்தர் பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்காம இருக்கு. பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 50 வயசு 55 வயசு வரைக்கும் கூட கல்யாணம் நடக்காம இருக்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு கிரகம் இல்லாதனால தானே முடியல. அப்படியெல்லாம் கிடையாது, வேற ஏதாவது கேஸ் இருக்கும், வேற ஏதாவது சம்திங் இல்ல. இந்த முத்துமினா இதுல அதெல்லாம் 25 வயசு 27 வயசு 30 வயசுக்குள்ளலாம் கல்யாணம் முக்கால்வாசி எல்லாருக்கும் கிட்டிடும். ஒரு 100 தவறு விடுறவங்களுக்கு கிடைக்காதோ தெரியல. இல்லை இல்லை, குரு எப்போ பார்த்தாலும் குரு மாறி மாறி வரையில கல்யாண கிரகம் வந்துடும். குரு 7ல், குரு 9ல் வரையில, குரு 7ல் வரையில, குரு 5ல் வரையில, குரு 2ல் வரையில, குரு 11ல் வரையிலாம் நமக்கு மாறி மாறி வியாழ நோக்கம்னு கல்யாண கிரகம் வந்துடும். புரியுதா? அந்த வார நேரம் நமக்கு மற்ற அமைப்பும் சரியா இருந்தா கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த வர்ற நேரம் நமக்கு மற்ற கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா முடியறது இல்லை. அதான் கல்யாண கிரகம். இது அதே ஜாதகக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா,
இது குருவோட இதை வச்சு மட்டும் சொல்றாங்க. கல்யாணத்துக்கு ஜாதகக்காரங்க குரு மாறிடுச்சுன்னா ஐயோ நீ 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. பொண்ணுக்கு அந்த குருவோட பலன் இருந்தா கல்யாணம் முடியும். இப்ப நம்ம பாக்குற பொண்ணுக்கு குரு பலன் இருந்துச்சுன்னா அந்த நமக்கு குரு சரியில்லாத இடத்துல கூட கல்யாணம் முடியும். அப்படி இப்ப நம்மளுக்கு குரு சரியில்லாம அவங்களுக்கு குரு நல்லா இருந்துச்சுன்னா குரு பலன் இருந்துச்சுன்னா அந்த கல்யாணம் முடியும். அப்படி ஆனா குரு மாறி மாறி வரையில ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 22 23 வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமே குரு 7ல 5ல 3ல 2ல குரு 3ல வர்றது நல்லது கிடையாது. 2ல 5ல 7ல 9ல 11ல வர்றது குரு பலன். அந்த நேரம் தான் நமக்கு முடியும். அந்த நேரம் 2 பேருக்குமே ஒவ்வொருக்காக குரு பலன் அமையணுங்கிறது இல்லை. பொண்ணுக்கு இருந்தா பையனுக்கு இருக்காது, பொண்ணுக்கு அப்படி ஆனால் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படியும் முடியறதுக்கு. ஆனா ஜாதகக்காரங்க நம்ம கிரகத்தை மட்டும் பார்த்தானே வச்சு சொல்றாங்க. அவை ஜாதகத்தை தான் நம்ம காட்டலையே. ஆமா. ஆனா நம்மளுக்கு குரு இப்போ 7லயோ 9லயோ இருக்குன்னா கல்யாணம் முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மற்ற கிரகங்கள் ஒத்துழைக்கல, மற்ற கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லை. அது எல்லாம் ஒத்துக்கூடி வரையில தான் கல்யாணம் முடியும். கல்யாணங்கிறது நீ சின்ன திட்டம் இல்லை. கல்யாணமும் சரி, வீடு கட்டுறதும் சரி. நிறைய பேர் பணம் வச்சுக்கிட்டு வீடு கட்ட முடியாம இருக்காது. பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா வீடு கட்டுற அந்த பிராப்தம் இல்லை. அந்த பிராப்தம் எல்லாமே நிறைய பேர் இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு பிராப்தம் வேணும். சும்மா உள்ள நடக்காது. எல்லாமே கடவுளோட அமைப்புல ஒரு பிராப்தம் இருந்தா தான் நடக்கும். அது மாதிரி குழந்தை பெக்கிறதும். ஆனா இப்ப அது ஈஸியா வந்துருச்சு. இப்ப டெஸ்ட் பேபி அது இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்ப எப்படியோ வந்துருது. இப்ப இது விஞ்ஞானம் வளர்ந்ததுல இப்ப ட்வின்ஸா பிறக்கிறதுலாம் டெஸ்ட் பேபி ட்வின்ஸா பிறக்கிறது பூரா இது. அப்ப வினோத் சாருக்குலாம் அவருக்கு அந்த காலத்துல டெஸ்ட் பேபியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாவே ட்வின்ஸ் பிறக்கும். ஆனா இப்ப இந்த இது பண்றதுனாலதான் நிறைய ட்வின்ஸ் பிறக்குது. அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைகள் வளர்க்குறது. அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்குமே ஸ்ட்ரென்த் இருக்குமா இருக்காது? இருக்கும். ஒன்று பொழைச்சி கிடக்கும், ஒன்று இதாயிரும். 2ம் பொழைச்சி கிடக்கிறது ரொம்ப ரேர் தான். இப்படி இதில் பிறக்கிறது ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு இது வலிமை குறைவாக இருக்கும். உனக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஒரு பிள்ளைக்கு. அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ குழந்தை பிறக்கிறது ஓரளவு ஈஸியாக கண்டா. அதுவுமே பெற்றவங்க நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்பாவுக்கும் சரி சுகர் வந்துருதான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கையில். இந்த IVF என்னமோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரிஸ்கில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்பாவுக்கு சும்மா இருக்கிற நல்ல உடம்புக்கே சுகர் வந்துருதான் அது பண்ணா. பிள்ளைக்காண்டி எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நிறைய பெற்றோர்கள் பண்ணுறாங்க இன்னைக்கு. இப்போலாம் நிறைய ஏஜ்டு மேரேஜ். ஆமாம், சின்ன வயசுல IVFன்னு பண்ணால் சுகர் வந்துருமா. சுகர் இல்லாட்டி கூட சுகர் வந்துருமா. சுகருக்கு அந்த அவங்க கொடுக்குற மருந்துல சுகர் வந்துருமா. அதுக்காக எல்லாம் பண்ணும்போது 2 பேருக்குமேவா ஒரு ஆள்? 2 பேருக்குமே சுகர் வந்துருமா. ஸ்டேட் பேங்க்லாம் அதுக்கும் இருக்கு, அவருக்கும் சுகர் இருக்கு. அவங்களுக்குலாம் புள்ள இந்த மாதிரி தான். எத்தனை தோசை சுட்டுருக்கீங்க? 6-7 சுட்டுட்டேன். 1 2 3 4 5 6. அந்த காலத்துலலாம் IVF இல்லை. இந்த காலம் இப்போ குழந்தை இல்லைங்கிற தன்மையை மாற்றிடலாம். அதை ஓரளவு பண்ணிடலாம். இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை. இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஓரளவு உயிரை காப்பாற்றுறது. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட மாமியாவுக்கு 80 வயசு அந்த அம்மாவுக்கு. அதுக்கு இப்போதான் இது பண்ணியிருக்காங்க, ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்களாம். மதியம் ஆன்ஜியோ பண்ணி அது சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து ஆன்ஜியோ பண்ணி காப்பாற்றிட்டாங்க. பொழைச்சிருச்சான். 80 வயசா. அதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் ஆகுங்கிற. எல்லாமே இப்போ மாற்றிடுறாங்க ஓரளவு. இது
விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன ம் குழந்தை பிறந்துடலாம். ஆனால் கல்யாணம்லாம் அது முடியறது இது கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். ம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ம் அப்படியே நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து கடவுள் நினச்சாதான் அது தக்க வைக்க முடியும். ம் ஒத்து இருந்து இது வாழ முடியும். இல்லைனாக்கா அது உடனே இதுங்கிட்டு போயிடும். ம் அதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு. ரெண்டாவது இப்போ யாருக்கும் அனுசரிக்கிற குணம் இல்லை. ம் பொண்ணுக்காட்டும் பையனுக்காட்டும் யாருக்குமே அனுசரிக்கிற குணம். ஆனால் எப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு சில சின்ன பொண்ணுங்கள்லாம் அழகாக கோலம் போடுறதுக்கு வாசலில் அழகாக குடும்பம் நடத்துதுங்க. ரொம்ப ரேர் தான் இப்போ அதெல்லாம். அப்புறம் அவங்கவுங்க தனியாக வாழ்ந்து என்னன்றது, சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறான்னா தனியாக வாழ்ந்து என்னன்றது. அது இதை விட இது பெட்ரு. அவன் நம்ம சொன்னது கேட்குறானா அவனை தான் கட்டிக்கணும்னு நினைக்குது. அவன் சம்பாதிக்காட்டி கூட பரவாயில்ல, நமக்கு அடங்கி போகிறானா, நம்ம கைக்கு அடக்கமாக இருக்கானா அப்படின்னு நினைக்குது. இப்போ உள்ள பிள்ளைய சம்பாதிக்கணும்னு கூட நினைக்கல. சம்பாதிக்கட்டே கூட பரவாயில்ல, எனக்கு அவன் நான் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிள்ளைகளோட நிலைமை. அந்த காலம் மாதிரிலாம் குடும்ப பேரை நிலநாட்டணும், நம்ம இதுவாக இருக்கணும், நியாயம் தர்மமாக இருக்கணும், அதெல்லாம் இதுவே. அதுக்கு அந்த காலத்தில் பெற்றவங்களுக்கு 5 பிள்ளைய ஆமாம் எப்படியாவது கட்டி கொடுத்தா சரி. ஆமாம். இப்போ இந்த காலத்தில் 1 2 தான் வச்சுருக்காங்க, இருந்தால் இருக்கட்டும் பாவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆமாம். எங்கள் வீட்டிலலாம் கட்டி கொடுக்கணும்னே கொடுக்கல, ஏதோ வந்து கேட்ட உடனே சரி செய்யறோம்னு சொன்னாங்க. சரி, அது 1008 சிக்கல். கல்யாணம் பண்ணும்போது பணம் கொடுத்ததே அவங்க வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அதை கூட அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இவங்க பொண்ணை நம்பி கட்டுவாங்களாம். யோசிச்சுப்பாரு. வரதட்சணை வாங்கிட்டு வரதட்சணை முன்னாடியே கொடுத்துடணும். 1 மாதம் 2 மாதம் முன்னாடி, அப்போதான் அவங்க சேலையெல்லாம் எடுக்க முடியும்னு கொடுத்துட்றது. கொடுத்துட்டு அவங்க அதை எக்ரிமெண்ட் எல்லாம் வாங்கிக்கிறது இல்லை, பணத்தை சும்மாதான் கொடுக்குறது. கொடுத்தா அவங்க வந்து வாங்காம நல்லவங்களா இருந்தா சரிம்பாங்க, ரொம்ப தரங்கிட்டவங்களா இருந்தா எங்க நீங்க பணம் கொடுத்தியோ உங்க பணம் நாங்க கட்டிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைக்கி என்ன பண்றது யோசிச்சு. எப்படி 10 பேரை வச்சு தானே கொடுப்பாங்க? 10 பேர் வச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மா இவங்க 2 பேர் அவங்க 2 பேர், அவங்க சொந்தக்காரர் 2 பேர், இவங்க 2 பேர். ஏன் 10 பேர் வரதட்சணை கொடுக்குறா? 10 பேர் வச்சு கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டாங்க. இது வரதட்சணைனா ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, பாதி அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்க வாங்குறதுக்கு ஜாமான் சேலைகள் எல்லாம் வாங்குறதுக்கு. வசதி இல்லாத மாமனார் மாமியாவா இருந்தா அதை வாங்கிட்டு அவங்க அதையும் நமக்கு கிடைச்சது பழிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அவங்க இல்லைன்ட்டானா என்ன பண்றதுன்னா அந்த காலத்துல அதெல்லாம் யோசிப்பாரு. அப்படி இல்லைன்னா எனக்கெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி இருக்க இடத்துல பொண்ணை கட்டுவாங்களாம். பொண்ணு வாழணும்னு நினைக்காம யோசிச்சுப்பாரு. பொண்ணு அப்ப எப்படி அவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட பொண்ணை கட்டினா அதை எப்படி வாழும் என்ன? அப்ப அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, எங்கிட்டாவது பொண்ணை நம்மளை விட்டு போனா சரி நம்மளுக்கு பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் அந்த காலத்துல நினைச்சாரு. அதனாலதான் இருக்க பொண்ணுகளுக்கும் பொறுப்பு வந்துச்சு. சரி, நம்மளை இவங்களும் பார்க்க மாட்டாங்க, அவங்களும் பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் பொறுப்பா இருந்துக்கணும். என்னதான் புருஷன் சரியில்லாட்டி நம்ம தான் சேர்த்து பிடிச்சி கொண்டாடணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க பொண்ணுங்கள ஒரு பொண்ணுங்க அப்படி தானே இருக்குதுங்க. மற்ற ஜாதி பொண்ணுங்க, சிட்டி வீட்டு பொண்ணுங்கள்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. அதுக்கு சம்பாதிக்குதுங்க எல்லாம். புருஷனா நினைக்க, புருஷனுக்காக இல்லை, இந்த இதை எடு இதை பண்ண, அதுக்கு ஆளாதான் நினைக்குதுங்க புருஷனை. நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கல, எடுப்பா ஆள் வேணும், அதுக்கு வேணா வச்சுக்கிறீங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் கலாச்சாரம் இது எதுவுமே இல்லை. நீ வார வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல. இனிமேல் உள்ளதெல்லாம் எல்லாமே மணி மைண்டடா போச்சு. பெற்றவங்களாம் அந்த காலத்துல நல்லது சொல்லி கொடுப்பாங்க. இல்லைம்மா அனுசரிச்சு போகணும், அனுசரிச்சு தான் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. இந்த காலத்துல அப்படி இல்லை. அவன் அப்படி பண்றானா, சரி விட்டுட்டு வந்துரு நீ அவனை அப்படின்னு சொல்லுவார். என்ன அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால வாழ்க்கை ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு. ஆனால் மற்ற கேஸ்ட்டு பரவாயில்ல, இந்த விஷயத்துல மற்ற கேஸ்ட் எல்லாம் பரவாயில்ல, அனுசரணையாக தான் இருக்கு.
அதுல டைவர்ட்ஸுங்கிறதே வரல, என்னவா இருந்தாலும் அனுசரித்து விட்டுதுங்க. நம்ம கேஸ்ட்டு தான் டைவர்ட்ஸ்னு அநியாயத்துக்கு டைவர்ட்ஸ் ஆகுது. என்னமோ கஷ்டமே இல்லாமல் பூமியில் கஷ்டமே இல்லாமல் இருக்க மாதிரி தான் நினைப்பு. கஷ்டம்லாம் இருக்கிறது தானே, எல்லாத்தையும் அனுசரித்து தானே விட்டணும். அப்படி இல்லை, நீ இது பண்ணலையா, நான் இந்த போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீ பணிஞ்சு வந்து ஈகோ 2 பேருக்கும் தானே இருக்கும், ஆம்பளைக்கு தானே இருக்கும். அதை நினைக்கிறது இல்லை, ஆம்பளை ஈகோ விட்டுட்டு வந்து கூப்பிடணும். வசதி இல்லாத பொண்ணுங்களா இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வசதி உள்ள பொண்ணுங்க மட்டும் இல்லை, வசதி இல்லாத பொண்ணுங்க தான் ரொம்ப பண்ணுதுங்க. வசதி உள்ள பொண்ணுங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல, என்னை கேட்டால். வசதி இல்லாத பொண்ணுங்க தான் ரொம்ப பண்ணுது. எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சுங்க, புள்ளிக்கு இவங்களுக்கு ஆள் வேணும், நம்மளை தாங்குவாங்க என்ன, அதனால நம்ம என்ன சொன்னாலும் நடக்குங்கிற மாதிரி பண்ணுது. இப்படி போயிட்டு இருக்கு, மணி மைண்டடாக தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப சிரமமாக இருக்கு. என்னென்ன கலிகாலம், இனி எப்படி காலம் அழிஞ்சு பாருனாதான் சரியா வரும். அந்த காலம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக விடுச்சு. நம்ம கொடுத்து வரதட்சணை கொடுத்து கட்டினாலும் கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக. அதே சொல்கிறல்ல, சிறியார்கிட்ட வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே நல்லா இருந்தேன். அதை மாற்றணும்னு நினச்சி மாற்றி இப்போ தலைகீழாக போச்சு. பொண்ணுங்க நம்மளை பசங்களை விலைக்கு வாங்கி அடிமையாக்குற மாதிரி நிலைமையாக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தோசை, சாதம் கொஞ்சம் இருக்கு. இது வந்து சிக்கன் கிரேவி. சிக்கன் சூடு பண்ணணும். சிக்கன் கிரேவி சூடு பண்ணிக்கிட்டோம்னா நல்லா. இந்த மாவுகளை கொண்டு போய் மாவு ஸ்டாண்டில் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடு பண்ணணும். அது எவ்வளோ, ஒரு 5 நிமிஷம் சூடானுமா? ஆமாம். நைட்டு டின்னர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி ரூம் இன்னைக்கு நல்லா வாசமாக இருக்குது பார்த்தியா? காலையில் மாப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நல்லா வாசமாக இருக்குது. மாப்பு போட்டேன். இது என்ன சென்டரில் சக்கரமாக இருக்குங்க? அது என்னென்னு எனக்கு தெரியல, எல்லார் வீட்லேயும் போட்டிருக்கோம். அது ஊனாசியமே லாபம்னு தான் போடணும். அது எல்லார் வீட்லேயும் எழுதணும்ல. இந்த வெளியே லைட் நைட்டு ஃபுல்லாக எரியுமா? ஆமாம், நைட் ஃபுல்லாக எரியும். சாமி ரூம் இருட்டாகவே போடக்கூடாது, லைட் எரியணும். அதனால லைட். இது 0 வாட் தானே பல்பு? 0 வாட் தான். சாமி ரூம்லாம் இருட்டாகவே போடக்கூடாது. இந்த கூட செல்ஃபாக அடிச்சிருக்கலாம், இல்லை செல்ஃபு கீழே அடிச்சிருக்கலாம். இங்கே விளக்குக்கு திரி மாற்றிக்கலாம். திரியை எடுத்து இதில் எண்ணெய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. திரியிலையும் எண்ணெய் இருக்கும், இருந்தாலும் அதை எடுத்து வச்சிடுறது. அதை புளிஞ்செல்லாம் பண்ணக்கூடாதுல்ல? புளியக்கூடாது. திரியெல்லாம் புளியக்கூடாது. புளியக்கூடாது. இதுதான் அப்புறம் இதுக்கு வீடை சுற்றி வச்சு திருஷ்டிக்காக அதை கொளுத்தி விட்டுலாம் ஒரு நாள். அதை எப்படி மாதத்துக்கு ஒருக்கா திருஷ்டி? ஆமாம், அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் கொளுத்தி விட்டுலாம். நாளைக்கெல்லாம் வெளிலனா சோறு குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கெல்லாம் டியூட்டி ஆரம்பம். திங்கள் எடுத்து வைக்கணும். சோறு அடிக்கணும். வெளிலனா 6:30க்குள்ளே சமைச்சிடணும். சமைச்சிட்டு கேஸ் அமர்த்தணும். விளக்கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கி கழுவலன்னா விளக்கழுவணும். தோசைக்கல் எடுத்து மாட்டணும், விளக்கழுவணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.